அதிக தலைக்கணம் கொள்ளாதீர்கள். அதை நீங்களே சுமக்க வேண்டியது வரும். நிம்மதி வேண்டுமென்று தேடுகிறோமே தவிர ஆசைகளை கைவிட யாரும் நினைப்பதில்லை. ஆசைகளை துறந்து பாருங்கள். நிம்மதி என்றும் உங்கள் வசப்படும். நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும். அன்று புரியும் நீ ஏமாற்றியது மற்றவர்களை அல்ல, உன்னையே என்று. நீ விழுந்த போதெல்லாம் தாங்கி பிடிக்கும் இந்த கை, மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கும் இந்த கை, தனியே நீ அழும்போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கும் இந்த கை, அது வேறு யார் கையும் அல்ல, உன்னுள் உள்ள உனது தன்னம்பிக்கை. அதை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே. மனிதர்கள் நல்ல எண்ணங்களை விரும்புவதில்லை, நல்ல தோற்றத்தை மட்டுமே விரும்புவார்கள். பெயரை கேட்டால் கூட ஞாபகம் வரக்கூடாது, அந்த அளவிற்கு மறக்க வேண்டும் பாசம் என்று வேஷம் போட்ட துரோகிகளை. பேசுவதை எல்லாம் தவறாக புரிந்து கொள்பவரிடம் பேச்சை குறைத்து கொள்வதே நல்லது. வாழ்வில் நாம் அடைந்த இன்ப துன்பங்களை கூட மறந்துவிடலாம். ஆனால் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது. இருக்கும்போது புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த உறவும் இறந்த பின் அழுது நடிப்பதில் எந்த பயனும் இல்லை. அருகதை இல்லாத இடத்தில் அன்பை கொட்டிவிட்டேன் என்று கவலை கொள்ளாதே. போலியான உறவில் இருந்து தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சி கொள். எந்த ஆசையும் இல்லை, எந்த கனவும் இல்லை, நிம்மதியா இருந்தால் போதும் என்ற மனநிலைக்கு தள்ளிவிட்டது சில துரோகங்களும் ஏமாற்றங்களும். வழிகள் இல்லாத வழிகள் இல்லை, விழிகள் மூடினால் வெற்றிகள் இல்லை, முயற்சி இல்லாமல் மகிழ்ச்சி இல்லை, முயன்ற மனிதன் தோற்றது இல்லை, கோபம் கொண்டால் உறவுகள் இல்லை. அம்மா கஷ்டப்படுவதை கண்டுபிடித்து விடலாம், ஆனால் அப்பா கஷ்டப்படுவதை பிற்காலத்தில் பிறர் சொல்லித்தான் நமக்கே தெரிய வரும். பொறுமையின் உச்சம்தான் கோபம், கோபத்தின் உச்சம்தான் விரக்தி, விரக்தியின் உச்சம்தான் தனிமை, தனிமையின் உச்சம்தான் தெளிவு. பெண் என்பவள் கோடி பக்கங்கள் கொண்ட புத்தகம். பலரும் அட்டையை புரட்டி பார்த்துவிட்டு வைத்து விடுகிறார்கள், சிலரே படிக்க தொடங்குகிறார்கள். மேகங்கள் எவ்வளவுதான் வேகமாக ஓடினாலும் வானத்தை கடந்து விட முடியாது. நேசத்திற்குரியவர்களின் நினைவுகளும் அப்படித்தான், எவ்வளவுதான் விலகினாலும் மறந்துவிட இயலாது. திறமை கடவுளால் கொடுக்கப்பட்டது, அடக்கத்துடன் இருங்கள். புகழ் மனிதரால் கொடுக்கப்பட்டது, நன்றியுடன் இருங்கள். அகம்பாவம் நமக்கு நாமே கொடுத்து கொள்வது, எச்சரிக்கையுடன் இருங்கள். 1000 கஷ்டங்களை மனதில் மறைத்து வைக்க நாம் அதிகம் கூறும் ஒரே வார்த்தை ஒன்றும் இல்ல. அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர திருத்தி பார்க்கும் அளவிற்கு இருத்தல் கூடாது நம் வாழ்க்கை. வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமை. வாழ்க்கையில் இழந்ததை நினைக்காதே, பெற்றதை நினை. கடுகளவு பெற்றாலும் கடலளவு சந்தோஷம் கொள், வாழ்க்கை சிறக்கும். வாழ்க்கையில் மிக சிறந்த அடையாளம் என்பது யாரையும் முன்னுதாரணமாக வைத்து கொள்ளாமல் தானாக முன்னுக்கு வருவதுதான். நாம் எத்தனையோ தானங்கள் செய்தாலும் பிறரிடம் காட்ட வேண்டிய பெரிய தானம் நிதானம்தான். விடிவு காலம் என்பது கடவுளாலோ காலண்டரிலோ அல்ல, நமக்கு நாம் தான் எப்போதும் என்ற துணிச்சல் எப்போது உங்களிடம் வருகிறதோ அப்போதே விடிவு காலம் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் உள்ளவர்கள் எல்லோருடைய இதயத்திலும் நிரந்தரமாக குடியிருப்பார்கள். படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று. மனம் தளராதே, உன்னை கைவிட மாட்டார். உன்னை கவலைப்படுத்தும் அளவுக்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும். தன்னில் பாதி என்று உணராத வரையில் கணவன் மனைவி என்னும் உறவுக்குள் இடைவெளிகள் ஏராளம். சரி செய்ய முடியாது அதை வேறு யாராலும். சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை. துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. உன்னை சுற்றி தினம் 100 எதிர்மறை நிகழ்வுகள் நடந்தாலும் 100% நேர்மறை எண்ணங்களுடன் எதையும் அணுக பழகிக்கொள். முடியும் என்று தெரிந்தால் முயற்சி எடு, முடியாது என்று தெரிந்தால் பயிற்சி எடு. வெற்றி நமதே. குனிவதால் எழுத்துக்கள் நிமிரும்,
பணிவதால் வாழ்க்கையும் உயரும். உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும். நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல நடத்தை இருக்கும். அதிக அன்பு இருக்கும் இடத்தில் கோபம் இருக்கும். வேண்டாம் என்கிற இடத்தை விட்டு வெளியே வந்து விடுங்கள். இல்லையேல் முதலில் அவமதிப்பார்கள், அடுத்தது வெறுப்பார்கள், அடுத்து உங்களை தவறானவன் என்ற பட்டம் சூட்டி விடுவார்கள். கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதீர்கள், இதுவும் கடந்து போகும். வெற்றி தள்ளி போகலாம், ஆனால் முயற்சி வீண் போகாது. ஒருவர் செய்யும் செயலை பாராட்ட முன்வராத நாக்கு அதே அவர் செய்யும் குறைகளை கூற முன்வருகிறது. உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு வேறு யாருக்கும் போகாது. நீதான் அதை முயன்று போராடி வெல்ல வேண்டும். தனக்கு மட்டும்தான் கஷ்டகாலம் என்று நினைத்து புலம்பாதே. சற்று சுற்றிப்பார். ஒவ்வொரு இதயமும் கடலளவு கஷ்டத்தை சுமந்து கொண்டுதான் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துகின்றன. ஆயுளின் பெருமை ஆண்டுகளில் இல்லை, வாழும் முறையில் தான் இருக்கிறது. வாழ்வை மகிழ்வாக்க 2 வழிகள். அன்பாய் இருங்கள், அன்பானவர்களோடு இருங்கள். தூய்மையான எண்ணங்கள், துணிச்சலான செயல்கள் இவ்விரண்டும் எப்போதும் இருப்பின் வாழ்க்கை சிறக்கும். கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே. உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது. எதுவுமே சரியில்லாத போதும் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்புவதுதான் வாழ்க்கை. பிறருக்கு நீங்கள் கை கொடுக்கும் வரை இறைவன் உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி கொண்டுதான் இருப்பான். வாழ்க்கையில் ஆசைப்பட்டது கிடைக்க வேண்டும் என்றால் பொறுமையும் பெருந்தன்மையும் நல்ல நடத்தையும் நம்மோடு இருக்க வேண்டும். சிக்கல்கள் வாழ்க்கையில் அனைவருக்கும் இருப்பவை. அந்த சிக்கல்கள் உன்னை சிதைக்க வருபவை அல்ல, அவைதான் உன்னை செதுக்குபவை. இரவுகள் விடியாமல் போனதும் இல்லை, முயற்சியால் முடியாமல் போனதும் இல்லை. பணிவை விட சிறந்த பண்பு வேறு எதுவும் இல்லை. துணிவை விட சிறந்த ஆயுதம் வேறு எதுவும் இல்லை. தான் வாழ்வது ஒரு நாள் மட்டுமே என அறிந்தும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது பூக்கள். அதைப்போல் நாமும் வாழ்கிற வரை பிறர் மனம் வருந்தாது நடந்து கொள்வது நல்லது. மனிதனின் சிந்தனையில் 2 குதிரைகள் ஓடுகின்றன. ஒன்று நெகட்டிவ், இன்னொன்று பாசிட்டிவ். எது ஊக்குவிக்கப்படுகிறதோ அது வெல்கிறது. நடந்ததெல்லாம் நன்மை என்று கருதினால் நடக்கப் போவதெல்லாம் நன்மையாகவே முடியும். பிறந்து விட்டோம் என்று நினைத்து வாழாதீர்கள். இனி பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து வாழுங்கள். ஒவ்வொரு தோல்வியும் ஓர் அனுபவம், ஒவ்வொரு இழப்பும் ஓர் லாபம், ஒவ்வொரு ஏமாற்றமும் ஓர் எச்சரிக்கை, ஒவ்வொரு நடப்பும் ஒரு பட்டறிவு, ஒவ்வொரு காணாமல் போதலும் ஒரு தேடல். நேற்று என்பது முள்வேலி, அதன் வலிகளை மறந்திடு. இன்று என்பது வயல்வெளி, உன் சாதனைகளை பயிரிடு. நாளை என்பது விண்வெளி, உன் சாதனைகளுக்கு கிடைக்கும் பாராட்டுகளின் உயரம்.